இல்லைப்பா, மொத்தம் கடற்கரை ஓரமாக இருக்கிற 5-6 மாவட்டங்களில் பாதிப்பு. ராமநாதபுரத்துலேருந்து சென்னை வரைக்கும் கடற்கரை ஓரமாக இருக்கிற மாவட்டங்களுக்கு பூரா பாதிப்பு இருக்குது. பாதிப்பு என்பது மழை, காற்று 2 இருந்தது. ஆனால் நமக்கு பெரிய ஒரு இது என்னென்னா, இந்த புயல் கரையை கடந்து நமக்கு உள்ளே வரல. அது வெளியிலேயே கடற்கரை ஓரமாக போகிறதுனால நமக்கு மழை மட்டும் நமக்கு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு சில இடங்களில் 10 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு சில இடங்களில் 5 சென்டிமீட்டர் இருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த புயல் வந்த உடனேயே தமிழகத்திற்குள்ளே கடற்கரை ஓர மாவட்டங்களுக்கு உள்ளே வரும் என்று சொன்னால் என்ன பாதிப்பு வரும் என்பதெல்லாம் கணித்து அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். எங்களுக்கு மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசனுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அதையெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள். அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததான் மிகப்பெரிய சேதங்கள் இல்லை. உயிர் சேதம் 3 இருக்கிறது. 2 சுவரடிந்து இறந்திருக்கார்கள், 1 மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கிறது. 50,000 ஏக்கர் நிலம் நீரிலே மூழ்கி இருக்குது. அது 2-3 தினங்கள் கழித்து நீர் வடிந்த பிறகு தான் அதை கணக்கெடுக்க முடியும். நேற்று இரவு துணை முதலமைச்சர் இங்கே வந்தாங்க. 11 மணிக்கு நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு இங்கே வந்தாங்க. இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதே மாதிரி கார்பரேஷன் போனாங்க. சப்வேலாம் தண்ணி இருக்கா, சப்வேயில் பப்ளிக் யாரும் இரவில் தெரியாமல் இறங்கிறாங்கனாலும் பூரா சப்வேயும் அங்கே இருக்க இதை பார்த்தாங்க. அதனால் அதை எல்லா வகையிலும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எச்சரிக்கையோடு ஒவ்வொரு பணியும் செய்கிறார்கள். இரவில் ராத்திரி 11 மணிக்கு 12:30 மணி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போனாங்க. நான் கூட வீட்டில் விட்டுட்டு தான் போனேன். ஆகவே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கண்டுங்காமல் நம்முடைய மக்களுக்கு வேண்டிய சேவை செய்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அதாவது இந்த செவரடிங்கிறது அவங்க பழைய வீட்டில் இருப்பாங்க. அவங்கள போய் சென்டரில் உட்காருங்கன்னா போக மாட்டேங்கிறான். பப்ளிக்கை கூப்பிட்டு வச்சுன்னு நாங்கள் கல்யாணம் பண்ணுறவருக்குள்ள போய் இருங்கன்னா அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அவங்கள வம்பு பண்ணி கூட்டு போகிற மாதிரி திறக்கக்கூட அவங்களாம் வர்றதுமா இல்லை. இந்த கரையோரமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பூரா ஏறு இப்படி வெள்ளம் வரும்போது பழக்கம். அவங்க பூரா கூப்பிட்டோன்னே வர்றாங்க. மிச்ச பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா ரொம்ப நம்ம கம்பல் பண்ணி தான் அவங்க கூட்டு போக வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட தவறு நடக்கும்போது தான் இது மாதிரி இறக்குறாங்க.